ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா உருளைக்கிழங்கு வச்சு பொட்டேட்டோ பால்ஸ் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த மாதிரி ஒரு தடவை பொட்டேட்டோ பால்ஸ் செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு ஜாரில் 2 பிரெட்டை வந்து கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இதை பிரெட் க்ரம்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். இப்போது 2 உருளைக்கிழங்கை நான் பாயில் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு பொட்டேட்டோ மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இல்லைன்னா ஒரு ஃபோர்க்கு வச்சு கூட நீங்கள் மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க, ஒரே ஈவனாக நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம உருண்டை பிடிக்கும் போது நமக்கு வெளியில் வராமல் இருக்கும். இப்போ 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி இதை பவுலில் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், அதே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா, அது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம அரைச்ச பிரெட் க்ரம்ஸையும் சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்குல தண்ணி வந்து இருக்கவே கூடாது, நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது நான் பிசைஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா எல்லா சைடும் ஈவனாக மசிச்சு எடுத்துக்கோங்க. பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம பிரெட் க்ரம்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். இன்னும் உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வேணும்னு நினச்சிங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை சேர்த்து நல்லா ஈவனாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து உருளைக்கிழங்குல இருக்கவே கூடாது, அந்தளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்குல ஈரப்பதம் இருந்துச்சுன்னா ஆயில் வந்து நிறைய இழுக்கும், அதனால தான் இந்தளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது கையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு தேவையோ அந்த சைஸ்க்கு நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போது இதே மாதிரி எல்லா பாலையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ரெடி பண்ணியாச்சு. இப்போது ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம டிப் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணுறோம். இந்த அளவுக்கு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கோட் பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போது அதே மாதிரி பிரெட் க்ரம்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம பால்ஸை வந்து டிப் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது மைதா மாவில் இந்த மாதிரி எல்லா சைடும் படுற மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா சைடும் ஈவனாக கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எல்லா பாலையுமே நம்ம ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டா நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் வந்து எல்லா பாலையுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போது ஒரு கடாயில் ஆயிலை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெய் வந்து சூடாக இருக்குது, இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ 2, 3 இந்த மாதிரி நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 6 பால் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா கோல்டன் கலர் வர வரைய நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஹையில் வைக்க வேணாம், லோ ஃப்ளேம்லையே மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நாம் எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான பொட்டேட்டோ பால்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக ரெடியாக இருக்குன்னு. இதே மாதிரி எல்லா பாலையுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையவே கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும்.